ஹாய், ப்ரீ ஸ்கூலுக்கான சிலபஸ் வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பயோவில் இருக்குது. கிடைச்ச உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன சிலபஸ் அப்படின்றத. எதுக்காக நோட்டில் நோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஒவ்வொன்றும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் இவ்வளோது கம்ப்ளீட் பண்ணுறது இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் சிலபஸ்லேயே வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, எம்டியாக வந்து அதில் டிரான்ஸ்போர்ட், அனிமல்ஸ், சீசன்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன். டிரான்ஸ்போர்ட்டில் என்னென்ன இருக்குது, ரயில்வே, ரோட்வே, இந்த மாதிரி. அனிமல்ஸில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, சீசனில் என்னென்ன சீசன் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து டிவைட் பண்ணி எனக்கு ஏற்றாப்புல நான் எழுதியிருக்கேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நம்ம டிஃப்ரென்ஸுன்னு சேர்த்து சொல்லிக் கொடுக்குறப்ப அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரோட்வே வேறு, ரயில்வே வேறு அப்படின்றதுக்காக நான் வந்து எனக்கு ஏற்றாப்புல எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் கொடுத்துருக்க ஆர்டரில் தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இல்லை, உங்கள் குழந்தைக்கு எது தெரியுமோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்து அது கூட தெரியாத விஷயத்த நீங்கள் ஆட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபிக்கு வந்து ஏபிசிடி தெரியும் அப்படின்றனால ஏபிசிடி கூட ஃப்ளவர்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, ஃப்ளவர்ஸ் நேம்லாம் சொல்லிக் கொடுக்குறது, தெரியாத விஷயத்த அதோட ஆட் பண்ணுறது. அதே மாதிரிக்கு ஸ்மால் லெட்டர் தெரியும், மறுநாள் வந்து நான் ஸ்மால் லெட்டர் சொல்லிக் கொடுக்கப்ப அது கூட தெரியாத விஷயத்த வந்து நான் ஆட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது. இந்த மாதிரிக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் தெரியாத விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டே இருக்காது படிக்கிறதுல. உங்கள் பேபிக்குன்னு சொல்லி ஒரு நோட் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சில விஷயம் எல்லாமே வந்து அதில் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்கமிங் வீடியோவில் நான் என்னென்னு சொல்கிறேன். பாய்.